2026 நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவின் நிலை பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளாகி வரும் நிலையில் அதிமுகவில் புது ரத்தம் பாய்ச்சி கட்சிக்கு புது மகுடம் சூட்டும் வகையில் தற்போது கட்சியின் ஆளுமைக்குரிய தலைவர்கள் என அடையாளம் காணப்பட்டு ஒரு காலத்தில் அதிமுகவின் முக்கிய முகங்களாகி இருந்த சசிகலாவும் டிடிவி தினகரனும் தற்போது அதிமுகவில் இணைவதற்கான யுக்திகளை மேற்கொண்டிருப்பதாகவும் அதற்கான ஆயுத்த வேலைகள் படுவேகமாக கட்சியின் தலைமைக்குள் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதை கட்சியின் பல்வேறு தலைவர்களும் தற்போது காலத்தின் அவசியம் என்றும் தற்போதைய சூழலில் கட்சிக்கு புது அதிகாரம் வழங்கும் வகையில் இந்த முடிவு காலத்தின் அவசியம் என்ற குரலும் ஓங்கி ஒலிக்க துவங்கிவிட்டது. அதிமுகவில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டன. கடந்த சுமார் 60 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்டு வந்த 2 திராவிட கட்சிகளுக்கு பதிலாக தாவேகா எனும் ஒரு புதிய கட்சி ஆட்சி அதிகாரத்தை பிடித்து அதுவும் 70 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக கூட்டணி அரசை அமைத்திருப்பது 2 திராவிட கட்சிகளுக்கும் சரியான பாடத்தை புகுட்டி இருப்பதால் அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி 2 திராவிட கட்சிகளும் வேகம் எடுத்து வரும் நிலையில் தற்போது அதிமுகவின் நிலை என்பது மிக பெரிய கவலைக்கிடமாய் இருக்கும். இந்த சூழலில் கட்சியை காப்பாற்றவும் இந்தியாவின் மாபெரும் பெரிய இயக்கங்களில் 3வது எண்ணிக்கை கொண்ட பலம் வாய்ந்த கட்சி என்று கருதப்பட்ட அதிமுகவின் இரும்பு கோட்டை தற்போது இத்துப்போவதை தடுத்து நிற்பதற்காக பல்வேறு வேளைகளில் இறங்கி இருக்கிறது கட்சியின் தலைமை. எடப்பாடி பழனிசாமியின் ஒற்றை தலைமையின் கீழ் பல தேர்தல்களை கண்டு பல தோல்விகளை சந்தித்த நிலையில் தற்போது கட்சிக்குள் இருந்த மூத்த தலைவர்களை அழைத்து வந்து மீண்டும் அவர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை வழங்கி கட்சிக்கு மீண்டும் மகுடம் சூட்ட முனைப்பு எடுத்திருக்கிறது கட்சியின் தலைமை என்பதான பேச்சுவார்த்தையும் அதற்கென்று கட்சியிலிருந்து விலகி சென்ற சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் உடனடியாய் கட்சிக்குள் இணைப்பதற்கான வேலைகள் வேகப்படுத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. தென் மாவட்டங்களில் ஆளுமைக்குரிய தலைவர்களாகவும் தன்னிடம் உள்ள சாதிய வாக்கு வங்கிகளை கட்சிக்கு பலம் சேர்க்கும் வகையிலும் ஒரு காலத்தில் ஜெயலலிதாவின் வலதுகரமாகவும் நினைத்த காரியங்களை சாதிக்கும் சாதனை சிகரமாகவும் விளங்கிய சசிகலாவை மீண்டும் தன்னோடு இயக்கத்தில் இணைத்துவிட்டு சசிகலாவுக்கு கட்சியின் அவைத்தலைவர் பொறுப்பை கையில் கொடுத்து கட்சியில் மீண்டும் இழந்த செல்வாக்கை பெறுவதற்கான முனைப்புகளில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டிருப்பதாகவும் பல தலைவர்கள் அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய தலைவர்கள் என பலரும் தாவேகாவை நோக்கி பயணம் செய்த நிலையில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவதற்கு இப்படிப்பட்ட ஒரு அரசியல் அணுகுமுறையை வேகப்படுத்தி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்பதாகவும் சொல்லப்படுகிறது. தேர்தல் முடிவுக்கு பிறகு சி.வி. சண்முகமும் மற்றும் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகளுக்கு கடுமையான அதிருப்தியை தெரிவித்து வரும் நிலையிலும் இவர்களின் ஆதரவு எம்எல்ஏக்கள் சுமார் 25க்கும் மேற்பட்டோர் தனியாக தங்களுடைய நிலைப்பாட்டுகளை செயல்பட்டு வருவதும் நிலையிலும் ஒரு சிலர் கட்சிக்குள் மீண்டும் வந்து இணைந்து விட்ட போதும் கட்சியின் சில பொறுப்புகளை கொடுத்த பிறகும் அந்த பொறுப்புகளை வேண்டா வெறுப்பாக கையாண்டு வரும் நிலையில் தற்போது கட்சிக்கு புதிய தலைமையோ அல்லது புதிய ஆளுமையோ வரவேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளை வேகமாக எடுத்து உரைத்து வருகிறார்கள். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பை சமபகிர்வுடன் மற்றவர்களுக்கு வழங்குவதற்கு முனைப்பெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தாவேகாவுக்கு பிரிந்து போன ஏராளமானவர்கள் மீண்டும் தாய்க்கழகமான அதிமுகவுக்கு வந்து சேர வேண்டிய சூழலும் காலமும் உருவாக்க வேண்டும், இது காலத்தின் கட்டாயம் என்பதான நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி தனது இறுக்கமான மனநிலையிலிருந்து இறங்கி வரும் சூழலுக்கு மாறிவிட்டிருக்கிறார் என்பதாகவும் அதிமுகவின் நம்பகத்தகுந்த வட்டாரங்கள் சொல்கின்றன. இந்த சூழலில் சசிகலாவும் டிடிவி தினகரனும் உடனடியாக அதிமுகவில் இணைவதற்கான சூழல் ஏற்படக்கூடும் என்றும் இதற்காக தலைநகர் டெல்லியில் பாஜக சார்பில் சில ஆலோசனைகளும் நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதிமுக இயக்கத்தின் யார் சேர வேண்டும், யார் சேரக்கூடாது, எப்பொழுது சேர வேண்டும் என்பதான அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு சில ஆலோசனைகளை மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் சில அரசியல் ஆலோசனைகளை கேட்டுத்தான் அதிமுகவின் தலைமைகள் சில காய் நகர்த்தும் பணிகளை செய்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இழந்த அதிமுகவின் வலுவான வாக்கு வங்கியை மீண்டும் பெற்றெடுப்பதற்கும் மீண்டும் இடைத்தேர்தல் களத்தில் தங்களுக்கான வாக்கு வங்கியை மீட்டெடுப்பும் பணியிலும் இனி அதிமுக என்ன செய்ய போகிறது என்பதை கட்சியிலிருந்து விலகி சென்றவர்கள் மீண்டும் கட்சிக்குள் இணைவதை வைத்துத்தான் கட்சியில் இணைய வருபவர்களுக்கு வழங்கப் போகும் புதிய பொறுப்புகளை வைத்துத்தான் அதிமுகவின் அடுத்த நகர்வுகளை காலம்தான் பதில் சொல்ல வேண்டி இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.